வணக்கம், நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, இனி ரேசிங்கில் தான் என் முழு கவனமும், படங்களில் நடிக்க மாட்டேன். அஜித் ஹைதரெட்டி பேட்டி. என்ன விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம பிரபல நடிகரான அஜித் சார் வந்து துபாயில் நடைபெற்ற 24H மற்றும் ஐரோப்பியா 24H சாம்பியன்ஷிப் ரேஸில் வந்து போட்டியில் வந்து பங்கு பெற்றாங்க. இந்த போட்டிக்கு முன்பு நடந்த கார் ரேஸ் பயிற்சியில் வந்து சாருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று எதிர்பாராத விதமாக நடந்தது. அது எதுவும் விபத்துக்குள்ளாகி கடுமையான சேதத்தோடு சோர்ந்து அது நின்றுச்சு. இதில் வந்து காரின் முன்பக்கமும் முற்றிலும் வந்து ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு, சேதமாயிடுச்சு. ஆனாலும் காரில் இருந்த நம்ம அஜித் சாருக்கு வந்து எந்தவித காயமும் இன்றி உயிர் தப்பியிருக்காரு. அது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டோம். இந்த நிலையில் வந்து அஜித் சாருடைய பைக் கார் ரேஸ் முடிவும் வரை சினிமாவில் வந்து நடிக்க போதில்லைன்ற மாதிரி தற்போது வந்து வழங்கிய பேட்டியில் வந்து இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதன்படி வந்து அவர் சொல்கிறது என்னென்னா, 18 வயசுலேருந்து பைக் ரேஸில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சினிமாவில் அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து சில காலம் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. 2022 வந்து 32 வயதான போது வந்து மீண்டும் மோட்டார் ரேஸில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். கார் ரேசிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இந்தியாவில் வந்து நடந்த சேசிங்லேயும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 2023 வந்து ஃபார்முலா பிளேயிங் யூவில் வந்து சாம்பியன்ஷிப்பில் வந்து அங்கேயும் பங்கு பெற்றேன். இந்த ஆண்டு கவனம் முழுவதும் வந்து தொடர்ந்து வந்து என்னுடைய தொடக்கத்துலேயும் கலந்துக்கிட்டேன். இதன் பின் வந்து 2024 வந்து பிரிட்டிஷ் ஃபார்முலா 3 சேசிங்லேயும் வந்து நான் கலந்துருந்தேன். துரதிர்ஷ்டமாக வந்து முழுமையாக அதை முடிக்க முடியாமல் போச்சு. இந்த காலம் தான் நான் காத்திருந்தேன். 2010 வந்து ஐரோப்பிய ஃபார்முலா 2 சீசனில் வந்து கலந்துக்கிட்டு சினிமா காரணமாக வந்து சில ரேஸில் வந்து மட்டும்தான் பங்கேற்க முடிஞ்சது. தற்போது மீண்டும் இந்த துறையில் வந்து ஈடுபட விரும்புகிறேன். ஒரு வீரராக மட்டும் இல்லாமல் அணியின் உரிமையாளராக சாதிக்க விரும்புகிறேன். இதனால் வந்து ரேசிங் சீசன் இருக்கும் அக்டோபர் மாதங்களில் படங்கள் நடிக்க மாட்டேன். பிறகு அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் மார்ச் வரை படங்கள் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அஜித் சார் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி சினிமாவில் வந்து நம்ம தளபதி அரசியலுக்கு போயிட்டாங்க. இப்போது நம்ம அஜித் சாரும் வந்து ரேஸ் போகிறாருன்னு சொல்கிறாங்க. இது பெரிய ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்து ரேசிங்கில் வந்து முன்னாடி இருந்தாருன்னா நம்மளுக்கு பெருமை தானே. தேங்க்யூ சார்.